முனி 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 என்னப்பா அப்படி பார்க்குற? இதுவரையில சாமியே கும்பிடாத நம்ம அப்ப இப்போ கும்பிட வந்திருக்கானேன்னு பார்க்குறியா? ஒரு மனுஷன் என்னத்துக்கு சாமி கும்பிடுவான்? தான் நல்லா இருக்கணும், பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே கும்பிடுவான். நானும் அப்படி தானே கும்பிட்டேன், உன்னையும் அப்படி தானே வளர்த்தேன். ஆனால் என்ன நடந்துச்சு? தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய துடிக்க துடிக்க வெட்டி கொண்டப்பா இந்த சாமி வந்து காப்பாத்தலையே. கையில் அருவாளை வச்சுக்கிட்டு வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப விட்டதையா இதை கும்பிடுறத. ஆனா இப்ப ஏன் தெரியுமா வந்திருக்க? ஐயா முனீஸ்வரா, தெரிஞ்சோ தெரியாமலோ அப்போ உன் மேல இருந்த நம்பிக்கையில என் 2வது பிள்ளைக்கு உன் பேரை வச்சுவிட்ட. இந்த பிள்ளையாவது காப்பாத்தி கூடையான்னு கேட்டுட்டு போலான்னு வந்திருக்க. எல்லாம் எனக்கு தெரியும். அந்த ராமையா பொண்ணு மேல நீ பிரியமா இருக்கிறது, நோட்டு புஸ்தகத்துல உன் பேரையும் அவ பேரையும் எழுதி வச்சிருக்க. அந்த பொண்ணு அப்படி இப்படி உன்னை பாக்குறது எல்லாம் எனக்கு தெரியும்.
நேத்து ராத்திரி தலைதறிக்க ஓடியாந்து படுத்திய அதுவும் எனக்கு தெரியும். ஏயா இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ தாங்குவாளா? நம்மளுக்கு அவங்களுக்கு சரிப்பட்டு வருமா? ராமையாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னை உயிரோட விடுவாரா? வேண்டாமையா, என்னையும் உங்க அம்மாவையும் நினைச்சு பாரு. எங்களுக்கு நீதான்ப்பா உலகம். இனிமேல் அந்த பொண்ணை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நீ என் புள்ள. உன்னைய நான் நம்பாம வேற யாருப்பா நம்புவா? வண்டி எடுப்பா. எனக்கு ஒண்ணுனா நீ, உனக்கு ஒண்ணுனா நான். உடம்புல இருந்த பலத்தை வயசு தின்னுருச்சு, மனசுல இருந்த தைரியத்தை அனுபவம் தின்னுருச்சு. இந்த சாமி காப்பாத்துதோ இல்லையோ, இனிமே நீதான் அப்பா எங்களை காப்பாத்தணும். வண்டி எடுப்பா, வண்டி அடியா. ஐயா, கோயில் திருவிழா வருது, மேலதாளம் கரகாட்டத்துக்கெல்லாம் சொல்லணுங்க ஐயா. இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்டுக்கிட்டு எப்பவும் போல செய்ய வேண்டியதானே? சரிங்க ஐயா. மது, இந்தாம்மா உனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. அமெரிக்கால வேலை பார்க்கறாரா? நம்ம ஆளுங்கள்ல இம்புட்டு பெரிய படிப்பு படிச்சவன் கிடைக்கிறது கஷ்டம்மா. ஜாதகம்லாம் கூட நல்லா பொருந்திருக்குமா? என்ன கழுத, ஒத்த பொண்ணை பெத்துட்டு அம்புட்டு தூரத்தில் கொடுக்குறமேனு கொஞ்சம் தயங்குனேன். உங்க பொண்ணுக்கு பிடிக்கிற வரைக்கும் தான் மாமா அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து தோப்பு துறவையெல்லாம் பாத்துக்கிறேன்னு மாப்பிள்ள சொல்லிட்டாருமா. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீ என்ன சொல்ற? நான் சொல்றதுக்கு என்ன பாருக்கு, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம். அதானே. யோ கணக்கு ஐயா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாயா? இங்க பாரு, இந்த வருஷம் திருவிழாவுக்கு மொத்த செலவு நம்மதுதான். எல்லாருக்கும் துணிமணி கறிக்கஞ்சிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அடிக்கிற கொட்டு சத்தம் 8 ஊருக்கும் கேட்கணும். கட்டுக்கடா காப்ப. இதை என்ன நம்ப சொல்ற? உண்மைதான் சொல்றேன் முனி. மதுமிதா, சீரியஸா பேசு. இதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுப்பா. வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சுன்னு தானே சொல்றேன். அப்ப நான் யாரு? நீயா? நீ என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஆமா. இப்போ கோயில்ல எனக்கு நீ ஃப்ளைங் கிஸ் கொடுத்த, உன் வீட்ல வச்சு நான் உனக்கு முத்தம் கொடுத்தனே, அதெல்லாம் ஃப்ரெண்டோட வேலையா? வீணை போட்டு குழப்பிக்காத. டூர் போகும்போது முகம் தெரியாத ஆளுக்கெல்லாம் ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறோமே, அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்துற விஷயம் தானே. நீ எனக்கு கிஸ் கொடுத்தேங்கறியே, அது நான் கிட்ட கொடுத்த, நீயா வந்து கொடுத்துட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள தொட நடுங்கி ஓடி போயிட்ட. ஏய், அப்ப நீ இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருந்த? நீ என்ன லவ் பண்ற, நானும் உன்னை லவ் பண்றேன், 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ போறோம், அப்படித்தானே? எப்படிப்பா உன் மனசுக்குள்ள இப்படி ஒரு ஆசை வந்துச்சு? என் அப்பாவை பார்த்தாவே உன் அப்பா எப்படி கை கட்டி நிப்பாருன்னு தெரியும்ல. அவரு என் அப்பாவுக்கு சம்மந்தி. இருக்கிறது வாடகை வீடு, சொந்தமா ஒரு போட்ட நிலம் கூட கிடையாது. அங்க பாரு, அங்க பாரு, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் தெரியுற தென்னந்தோப்பெல்லாம் எங்களோடது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நான் தராதரம் பார்க்காம உன் கூட ஃப்ரெண்டா பழகினது. ஆனா நீ என்ன பண்ண? அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ்யூஸ் பண்ணிட்ட. நான் மட்டும் கெத்து பார்த்து உன்கிட்ட பேசாம இருந்தா அப்படி நினைச்சிருப்பியா? ஆத்தியாவ பெரிய இடம் நமக்கு ஒத்து வராதுன்னு நினைச்சிருப்பேன்ல. ச்சே, இந்த வம்புக்காக தான் உங்க கூட எல்லாம் சிரிச்சு பேச எங்களுக்கு பயமா இருக்கு. முட்டாள்தனமா அப்படி நினைச்சிட்டு தெரியாத. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஃப்ரெண்ட். என்னை கல்யாணங்கிறது சொல்லிட்டேன். என்ன ஃப்ரெண்டா நினைக்கிறதும் கல்யாணத்துக்கு வரதும் வராததும் உன் இஷ்டம். வரேன்.